ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்லி பிளான் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வீட்டு வேலையை எப்படி பிளான் பண்ணி எந்தவித டயர்ட்னஸ் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டே டு சண்டே வரைக்கும் ஒரு பிளான், வீக்லி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து எழுதணும் அப்படின்னு கிடையாது. நீங்களே இந்தந்த டேயில் இந்த பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதில் கஷ்டமே கிடையாது. அதனால் டெய்லி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நான் என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டேயில் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடுவேன். டியூஸ்டேயில் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா மண்டே பிளான் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்டிப்பாக நம்ம குக்கிங் தான் பண்ணுவோம். குக்கிங் மார்னிங் நான் எல்லாமே முடிச்சிருவேன். குக்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30 9க்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து லன்ச் ரெண்டையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் அடுத்து பெருசாக நம்மளுக்கு வேலை இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருங்க. டீ போடுறதோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, லன்ச் பண்ணுறது எல்லாமே முதலே முடிச்சிருங்க. நான் 11 o'clock குடிக்கிற டீயும் மார்னிங்கே போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுப்பேன். லைட்டாக ரீஹீட் பண்ணி மார்னிங் குடிச்சிக்குவோம். அதோட குக்கிங் ஓவர். குக்கிங் முடித்த உடனே கிச்சன் க்ளீனிங். குக்கிங் முடித்து, அதாவது சாட்டர்டே சண்டேயில் நம்ம நான்வெஜ்லாம் பண்ணியிருப்போம். அதனால் மண்டே கண்டிப்பாக கிச்சன் டாப் எல்லாமே நான் லிக்யூட் ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்டவ்வையும் தான் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். மண்டே என்னை பொறுத்தளவில் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கிடலாம். கிச்சன் க்ளீனிங் எல்லாமே மண்டே மார்னிங் முடிச்சிருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா விண்டோ க்ளீனிங். இது நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு கூட ரிலாக்ஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். விண்டோ க்ளீனிங் பண்ணிவிட்டு, இது வீக்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். எல்லா விண்டோவையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டேபிளோ இல்லை நீங்கள் டிவி யூனிட் வச்சுருந்தீங்கன்னா அது ஷெல்ஃப் எல்லாமே லைட்டாக அந்த டஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணிடுவேன். அடுத்து ஜஸ்ட்டு பெருக்கி தொடச்சிருவேன். நான் மண்டே கண்டிப்பாக நான் வீடு துடைப்பேன். வீடு பெருக்கி தொடச்சிருவேன். அதே மாதிரி 2 weeks ஒன்ஸ் மேட் க்ளீன் பண்ணுவேன். மேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அதேமாதிரி டாய்லெட்டையுமே க்ளீன் பண்ணிடுவேன். மண்டே எல்லாமே பண்ணிடுவேன் நான். மண்டே என்னை பொறுத்தளவு ஓரளவு ஹெவி ஒர்க்கு தான். பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேக்குரியது. டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் நான் இப்போ கொடுத்துருக்குது. அது எனக்கு ஒரு ஃப்ரீ டே தான். ஏன்னா மண்டே நான் ஃபுல்லாக ஒர்க்கு நிறைய முடிச்சிடுறதுனால டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் குக்கிங் பண்ணுவேன். லைட்டாக கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். கிச்சனில் ஸ்டவ்வை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு அன்றைக்கி மாவு ஏதாவது அரைக்கணும்னா அரைச்சிக்குவேன். ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணுன்னா அன்றைக்கி வாஷ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பெரிய வேலைகள் டியூஸ்டே பண்ண மாட்டேன். அதே மாதிரி தேர்ஸ்டேயும் பண்ண மாட்டேன். அந்த 2 நாள் எனக்கு ஃப்ரீ டே. எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இதுவும் மண்டே மாதிரி, ஆனால் மண்டே அளவு ஹெவியாக நான் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. குக்கிங் பண்ணுவேன். கிச்சன் க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப்லாம் கிடையாது. ஸ்டவ்வை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி லைட்டாக பெருக்கி மாப் பண்ணுவேன். விண்டோ க்ளீனிங் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுவேன். வீக்லி த்ரைஸ், அதாவது 3 times மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் தான் ஒர்க்கு இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி வச்சுப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. டெய்லி பண்ணால் நல்லா இருக்காது. அடுத்து சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடு பெருக்க மட்டும்தான் செய்வேன். துடைக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே குக்கிங் மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு 3 நேரமும் நான் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுவேன். அப்போ குக்கிங் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னா மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன். இந்த 2 நாளுமே பெருக்க மட்டும் தான் செய்வேன். பாத்ரூம் க்ளீனிங்கோ இல்லைனா வீடு துடைக்கிறதோ மேட் க்ளீனிங் எந்த வேலையுமே நான் வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்காது டெய்லி. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பிளான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி ஹெல்ப் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் டீ போடணும் அப்படின்னா, பால் வாங்கணுன்னா நீங்கள் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுங்க. ஹஸ்பண்ட்ஸே எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நீங்களே பண்ணிடுங்க. அதே மாதிரி குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா
எடுத்த இடத்துல வைக்கணும். அப்படி இருந்தாலே பாதி வேலை நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ, அதாவது க்ளீன் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்குமே அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இந்த விண்டோவை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், இதை எடுத்த இடத்துல வைங்க. அவங்களோட டாய்ஸ் இருக்கிற இடத்தையாவது அவங்களுக்கு க்ளீன் பண்ண வைங்க. அதே மாதிரி ஒர்க்கை வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து வீடு துடைக்கணுன்னா இன்றைக்கி துடைச்சி முடிச்சிருங்க. இன்றைக்கி விண்டோ க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இடையில நான் சொல்கிற மாதிரி மண்டே ஒர்க் பண்ணிங்கன்னா டியூஸ்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக தெரியாது. ஸோ அதே மாதிரி வேலை செய்கிறப்போ வந்து மியூசிக் கேட்குறது. ஸோ மியூசிக் கேட்டே வேலை பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணாலும் உங்களுக்கு ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எதுக்கெல்லாம் அப்படின்னா மந்த்லி பண்ணிக்கலாம், அதே மாதிரி வீக்லியும் பண்ணிக்கலாம். மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி பில் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து டிடிஹெச்க்கு, மில்க்குக்கு பணம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், கேஸ் வந்து புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுட்டு 1 by 1 இது வந்து நீங்கள் மொபைலில் கூட வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி வீக்லி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மந்த்துக்கு ஃபுல்லாகவே கிராசரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எவரி வீக் வாங்குவேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு மண்டே மார்னிங்கோ இல்லை டியூஸ்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போவோ நான் போய் மொத்தமாக வாங்கி அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா எதையுமே நம்ம மறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி ஈஸியாக பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.